யாரா நீ? சார், அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் ரகுகுல தீரன். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்கா சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார். நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சுட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்டா. குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைடுல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா. எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார், நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க? நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு. போ. இவனுங்க எவனும் இல்ல. இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதானே சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சிங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும். பிடிக்கிறண்டா அவன. இவரால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். ஒவ்வொரு பையலும் ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பெரிய நான் தான் சார் கூட்டு வந்தேன். சரி வேண்டாம். இல்லண்ணா, உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு, லெஃப்ட், டாப், பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா. அப்படி இல்ல நான். காலே ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்கு
எனக்காடா உனக்கு இல்லாம எனக்கானா தங்காட்டாடி இத பாரு கேன்சல் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் லெஃப்டா ரைட்டுடா இப்போ ரெண்டு பக்கமும் போயிடுச்சு மாட்டமும் போயிடுச்சு வெட்டி நல்லா இருக்குடா என்னடா மொறச்சு மொறச்சு பாக்குறீங்க? நல்லா இல்லையா? கழட்டுவா. சூப்பரா இருக்குடா. என் கண்ணே பட்டுடும் போல. அது எப்படி மாமா படம்? சிவாவுக்கு திருஷ்டி படவே கூடாதுன்னு தானே உன்னை எப்பவுமே கூட வச்சிருக்கேன். சும்மா ஆனா ஏதோ ஒன்று குறையுதுப்பா. என்னடா குறை? எப்படி தெரியுமா? ஒரு பேனா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ண பார்த்தான்னா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண. டேய் விச்சு, இங்கே இருக்க. நான் தாண்டா மண்டபம் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வா. அதோ வரேன். கூப்பிடுறாங்களே. என்ன சொன்னாலும் சரி விட மாட்டேன். சாப்பிட்டு தான் போடும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொண்ணு நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியதா பாக்கி. டேய் லம்மாய், வண்டியை ரெடி பண்ணிட்டா, பொண்ணை கூட்டு வரணும். எல்லாரும் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வரணும். என்னங்க இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கல்யாண மண்டபத்தில் இருக்க வேண்டியவன் இங்க வந்து போர்டு அடிச்சிட்டு இருக்கான்னு என்ன? பாக்குறவங்களுக்கு வேணா இது சாதாரண போர்டா தெரியலாம். ஆனா இதுல நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச சூர்யா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு உங்க சூர்யா எவ்வளோ கனவு கண்டிருப்பாருங்க. இன்னைக்கு நீங்க கலெக்டரா ஆயிட்டீங்க. உங்க சூர்யாவுடைய கனவு இன்னைக்கு தோத்து போகாத நிஜமாயிடுச்சு பாத்தீங்களா? என்ன ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு அவர் உங்க கூட இல்லையங்கிறது தான். ஆசைப்படி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு உதவியா இருந்தவர் சிவா. வாழ்க்கை பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட அம்மா அப்பா மத்த எல்லாரும் என்ன பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை நான் எத்தனையோ வாட்டி அவமானப்படுத்திருக்கேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நான் ஐஏஎஸ் ஆவறதுக்கு அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. என்னோட முடிவு என்னன்னு கேட்கும் போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. எல்லாருடைய வற்புறுத்தலுக்காகவோ நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யறதுக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா அது வேணாங்க.